ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, அதோட கொஞ்சம் புதினா தழை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் 2 நறுக்குன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வெங்காயம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கினாலே போதும். வெங்காயம் வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதை சேர்த்துடலாம். இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெண்டு நறுக்குன தக்காளி சேர்த்து தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் இதோடு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு மூடி போட்டு பாயிலாக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. 1 கப் பாஸ்மதி ரைஸை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்மில் குக் பண்ணுங்கள். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரைஸ் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போது ஒரு ரொம்பவே டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ரெசிபி. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.